ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ்ஜில் சூப்பரான ஒரு சோயா உருண்டைக்கறி தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே நான்வெஜ் ஸ்டைலில் இருக்குங்க. நம்ம மட்டன் கோலா உருண்டையெல்லாம் சாப்பிட்ருப்போம், அந்த மாதிரி டேஸ்ட்லேயே இருக்குங்க. செம்ம டேஸ்டியான இந்த சோயா உருண்டைக்கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சோயா உருண்டைக்கறி செய்யறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மீல் மேக்கரை பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. சுடுதண்ணி சேர்த்து அப்படியே சோக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஊறி வந்தாலே போதும். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் போல சுடுதண்ணியில் சோயாவை ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறி இருக்கு. தண்ணி இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 6-7 பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 5-6 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு இஞ்சியெல்லாம் இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் இதோடவே நம்ம மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மீல் மேக்கர் சரியாக அரைப்படாது. நீங்கள் இடையில ஸ்பூன் விட்டு எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ மீல் மேக்கரை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மீல் மேக்கரை இந்த பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. இதோடவே மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது அப்படியே நம்ம உருட்டி எடுக்க முடியாது, ஏன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது உதிர்ந்து போயிடும். பைண்டிங்காக 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னுமே கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால நான் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கடலை மாவோ இல்லைன்னா அரிசி மாவோ சேர்த்து உருட்டுற அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சோயாவை நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தேவையான சைஸுக்கு உருண்டைகள் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மீடியமான சைஸில் உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இருந்த எல்லா சோயாவையும் இது போல் உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம உருட்டின சோயாவை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற மீல் மேக்கர் உருண்டைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுட்டு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா டர்ன் பண்ணி விட்டு எல்லா சைடுமே ஈவனாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மீல் மேக்கர் உருண்டையெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயிலோட சலசலப்பு இந்த அளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மீல் மேக்கர் உருண்டை எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டேன். இது இருக்கட்டும். இதை அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ டைமில் ஸ்நாக்காக கொடுக்கறதுக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம மீல் மேக்கர் பொரிச்ச அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுட்டு மீதி இருக்கிற ஆயிலை வெளியே எடுத்துட்டேன். இதுலேயே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசால் தூளுக்கு பதிலாக சிக்கன் மசால் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா தக்காளியோடவே பரட்டி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மீல் மேக்கருக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வரட்டுங்க.
இப்போ ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருந்தேன், நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமிங்கில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மீல் மேக்கர் ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், நம்ம பொரிச்ச மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் மீல் மேக்கரை கடைசியாக சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைம்லேயே மீல் மேக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா சாஃப்டாக இருக்கிறக்காக இந்த டைமிங்லேயே மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க. நான் பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க, ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம சோயா உருண்டைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த சோயா உருண்டைக்கறியை சப்பாத்தி, இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். வெறும் சாதத்தோட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. புலாவ் வெரைட்டிஸோட, கீ ரைஸ், ஜீரா ரைஸோடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். இது அப்படியே நமக்கு நான்வெஜ் ஸ்டைல்லையே இருக்குங்க. உங்களுக்கு சோயா உருண்டைகளை போட்டு ரொம்ப சாஃப்டாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடைசியாக சோயா உருண்டைகளை சேர்த்திட்டு கிரேவியோட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்டியான இந்த சோயா உருண்டைக்கறியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.